பர்சனல் லோனு, இந்த பிஸ்னஸ் லோனு, செக்யூர்ட் லோனு, அன்செக்யூர்ட் லோனு, இதுக்குள்ளே சட்டங்களை வந்து அப்பப்போ கொஞ்சம் மாற்றி அமைச்சிட்டு வர்றதை விட இப்போ ஒரேடியாக மாற்றிட்டாங்க. இந்த மாற்றம் வந்து தேவையானது ஒன்று தான். ஆனால் அதே சமயம் இந்த மாற்றங்களை வந்து அப்பப்போ நான் சொல்ல வேண்டியது ஒரு வழக்கறிஞரான என்னோட கடமை. அதனால தான் முதல்ல சொன்னதெல்லாம் விட கொஞ்சம் மாறுபட்டிருக்க சட்டங்கள்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ இந்த கிரெடிட் கார்டு டியூன்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் எளிதாக கிடைக்கக்கூடியது கிரெடிட் கார்டு தான். எந்த ஒரு வங்கியும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லோனெல்லாம் கொடுக்காது. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதே போல் எந்த ஒரு இடத்துலையும் உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது உணவு டெலிவரி நிறுவனத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்க நபராக இருப்பீங்க. அந்த உணவு டெலிவரி நிறுவனம் உங்களை கோத்து விட்ரும். எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ரெகுலராக பணம் கொடுத்து ஆன்லைனில் பே பண்ணி வாங்குறீங்க, எங்கள் கூட வந்து கூட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நாங்கள் நிறைய பேர் வந்து அதாவது உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்போம், அவங்க கூட வந்து நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தலையில் காட்டும். ஸோ எங்கிருந்தோ வந்து நம்ம அந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகமான பேமெண்ட்டுகளை கடைசியில் கட்ட வேண்டி வரும். அதுக்கு